ஹாய். இன்றைக்கும் மறுபடியும் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின இலக்கற்ற பயணி புத்தகத்துல இருந்து ஒரு கேள்வி. என்னதுன்னா, இதுல அவர் ஒரு இடத்துல சொல்வாரு, வரலாறு உருவாக்குறது மனிதனுடைய சாதுரியங்களில் ஒன்று அப்படின்ட்டு. ஏனென்றா இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினர் தான் இந்த வரலாறுகளை உருவாக்கி தங்களுக்கு ஏத்தா போல அதை மாத்தி அதுல சில சில மாற்றங்களை செஞ்சு திரிவுபடுத்தி வச்சிருக்கிறதா அவர் சொல்றாரு. அப்ப இந்த வரலாறுக்குள்ள போய் நாம எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அதனுடைய உண்மை தன்மைகளை நம்ம ஆராய முடியாது. அப்படியெல்லாம் செஞ்சா அது நிராகரிக்கப்பட்டுரும். காலங்காலமா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வரலாறுகள்லயும் இதுதான் நடந்திருக்குது. சோ இப்ப நம்ம இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட் 6 to 11 ஹிஸ்டரின்ற ஒரு பாடம் இருக்குது. அதெல்லாம் படிக்கும்போது நம்ம புலம்புற ஒரு விஷயம், அதாவது தமிழ் பேசக்கூடிய நாம புலம்புற ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த பேர்கள் எல்லாம் வாயில நுழைய மாட்டேங்குது. இந்த குலத்தோட பேர் வருதில்ல, இந்த விகாரோட பேர் வருதில்ல, இந்த மன்னருடைய பேர் வருதில்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்ற ஒரு தடவை யோசிச்சா, இது நம்மளுடைய வரலாறு இல்ல, அதுதான் காரணம். அவங்க நம்மளுடைய மக்கள் இல்ல, அதுதான் காரணம். அந்த பேர்கள் நம்மளுக்கு பரிச்சயமான தமிழ் பேர்கள் இல்ல, அதுதான் காரணம். அப்போ நம்ம ஏன் இதை படிச்சோம்? அதுக்கு என்ன காரணம்? இப்ப இப்படி ஒரு ஹிஸ்டரிய கட்டமைச்சு வச்சுக்கிறது யாரு? ஏன் சிறுபான்மையினர் பத்தி பேசப்படல? நம்மளை பத்தி ஏன் பேசப்படல? நம்ம எல்லாம் ஒரு தாய் மக்கள் என்றாங்க, இனம் அதெல்லாம் தேவையில்லைன்றாங்க. அப்புறம் ஏன் இந்த ஹிஸ்டரி புக்ஸ்ல தமிழர்களை பத்தியும் முஸ்லிம்களை பத்தியும் இல்ல?